தாய் வீடு பிப்ரவரி 2025. தலைப்பு மகாபாரத அம்மானை. எழுதியவர் பால சிவகடாட்சம். வாசிப்பவர் ஜேமா. இளம் பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டை அடிப்படையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பாடல் வடிவமே அம்மானை ஆகும். மரத்தாலான பந்துகள் 3 ஒருவர் பின் ஒருவராக மேலே எறிந்து பிடிப்பதுதான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டில் முக்கியமாக பந்தை எறிந்து பிடிக்கும் போது ஒவ்வொரு பெண்ணும் பாட வேண்டி இருக்கும். தன் தலைவனை பற்றி ஒரு கேள்வியை எழுப்பியபடி ஒருத்தி பந்தை எறிந்து பிடிப்பாள். அடுத்தவள் அக்கேள்விக்கான பதிலை கூறியபடி பந்தை எறிந்து பிடிக்க, மூன்றாமவள் இருவருக்கும் பதில் கூறி பந்தை எறிவாள். பாடலின் இறுதிச் சீரில் அம்மானை என்ற சொல் வரும். இந்த மகளிர் விளையாட்டு பிற்காலத்தில் இசையோடு கூடிய ஓர் இலக்கிய வடிவமாக கூர்ப்படைந்தது. குறிப்பாக கலம்பகம் என்னும் ஒரு சிற்றிலக்கிய வடிவத்தின் 18 உறுப்புகளில் ஒன்றாக அம்மானை இன்று அறியப்படுகிறது. எனினும் அம்மானை பாடலை தமிழ் இலக்கியத்தில் முதலில் இடம்பெற வைத்தவர் இளங்கோ அடிகள் ஆவார். வேங்கினீர் வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணங்காத்த உறவோன் யார் அம்மானை, ஓங்கரணங்காத்த உறவோன் விசும்பில் தூங்கையின் மூன்றறிந்த சோழன்கான் அம்மானை, சோழன் புகார் நகரம் பாடலோர் அம்மானை. இதன் பொருள்: பெருங்கடலை வேலியாக கொண்ட இவ்வுலகினை ஆண்டு உயர்ந்தோங்கும் அரண் காத்த வலியவன் யார் அம்மானை. உயர்ந்த அரண் காத்த வலியவன் வானத்தில் தொங்கு கதவு 3 எறிந்து சோழன் பார் அம்மானை, சோழன் புகார் நகரம் பாடுவோம் அம்மானை. தூங்கையில் எறிந்த தொடிதோட் செம்பியன் என்று அறியப்படும் சோழ மன்னன் ஒருவனது புகழ் பாடுகிறார் இளங்கோ அடிகள். வானம் என்னும் ஊரில் தொங்கு கதவுகள் 3 கொண்ட கோட்டையை தகர்த்த சோழ மன்னன் என்று இப்பாடலுக்கு விளக்கம் தந்துள்ளார்கள் சில அறிஞர்கள். காசி கலம்பகம் என்னும் நூல் குமரகுருபரர் இயற்றியது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள ஓர் அம்மானை பாடலை அடுத்து பார்ப்போம். கலைமதியின் கீற்றணிந்த காசியகிலேசர் சிலைமதனை கண்ணலால் செற்றனர்கான் அம்மானை, சிலைமதனை கண்ணலால் செற்றனரையாமாகில் மலைமகட்கு பாகம் மருளுவதே நம்மானை, வழங்காரோ அப்பாலும் மாலனால் அம்மானை. இதன் பொருள்: பிறை நிலவின் கீற்றை அணிந்த காசி விஸ்வேஸ்வரர் கரும்புவில் மன்மதனை கண்ணால் எரித்தார் பார் அம்மானை. கரும்புவில் மன்மதனை கண்ணெரிப்பால் எரித்தது உண்மையானால் மலைமகளுக்கு தனது உடலின் பாகத்தை கொடுத்தது ஏன் அம்மானை? காதல் மயக்கத்தினால் உடலில் பாதியை கொடுத்தாரோ அம்மானை? கேள்வியும் பதிலுமாக வரும் அம்மானை பாடல்களில் இருந்தும் சற்று வேறுபட்ட அம்மானையை மாணிக்கவாசகர் அறிமுகப்படுத்தியுள்ளார். தன்னை ஆட்கொண்ட தலைவனாம் இறைவனை கேள்வி பதில் வடிவமாக இல்லாது அவன் பெருமையையும் கருணையையும் பாடும் மாணிக்கவாசகரின் அம்மானை இது. கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டின் சிவங்காட்டி தாழ்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆள்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மானை. பிற்காலத்து நாட்டார் இலக்கியங்களில் குறிப்பாக புராண இதிகாச கதைகள் தொடர்பான கதை பாடல்களில் அம்மானை முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டது. இத்தகைய அம்மானை பாடல்கள் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் இலகுவான மொழிநடையில் அமைந்திருப்பதை அவதானிக்க முடியும். மகாபாரத அம்மானை என்று அறியப்படும் நூல் பற்றி இன்று வரை நான் கேள்விப்பட்டதில்லை. நூலகம் இணையதளத்தை திறம்பட நடத்தி வரும் குழுவினரால் ஏட்டுச்சுவடி ஒன்று எனது பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி சுவடியில் காணப்படும் பாடல் ஒன்றை மட்டும் இங்கு தந்துள்ளேன். மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் நடைபெற்ற மகாபாரத போரில் பங்கு பற்றி வெற்றியும் பெற்ற பின்னர்
அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு மகாவிஷ்ணுவிடம் சரணடைய விரும்புகிறார்கள் தருமரும் அவரது 4 தம்பிமார்களான பஞ்சபாண்டவர்கள். வைகுண்டம் சென்று பெருமாளை தரிசிக்கும் தமது பேராசையினை ஒரு தெய்வீக அன்னத்திடம் தருமபுத்திரர் எடுத்துரைப்பது போல் அமைந்துள்ளது இந்த அம்மானை பாடல். ஆசை என்பதற்கு ஒரு இறுக்கமான வரைவிலக்கணம் கொடுக்க முடியாது. ஒருவன் உண்பதற்கு நல்ல உணவுக்கும் படுத்து உறங்குவதற்கும் வசதியான ஒரு இடத்துக்கும் ஆசைப்படுவதையும், கசினோ விளையாடி காசு சம்பாதிக்க ஆசைப்படுவதையும் ஆசை என்னும் பொதுவான ஒரே வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியாது. எனவேதான் ஆசைக்கு ஓர் அளவுண்டு என்று கூறி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் அடைய முடியா பொருளின் மீது ஆசை வைப்பதில் அர்த்தமில்லை. அற்ப ஆசைகளையும் அளவுக்கு மீறிய ஆசைகளையும் தருமபுத்திரர் வாய்மொழியாக பட்டியலிட்டு தந்துள்ளார் மகாபாரத அம்மானையை பாடிய புலவர். மண்ணாசை பொன்னாசை மற்றுமுள்ள பெண்ணாசை, பெண்ணாசை விட்டு பிள்ளை மேல் ஆசையற்று தேடும் திரவியமும் சேனை மன்னர் ஆசையற்று வீடு விட்டு காடுறைந்து வித்தகனை தான் தேடி வந்தவர்க்கு இன்னும் அறிவுண்டோ இப்போது இந்த மட்டும் இல்லை இனிமேலும் எப்படியோ என்று அப்போதைய பாண்டவரின் நிலை பற்றி கூறிவிட்டு பல்வேறு விதமான ஆசைகளை வரிசைப்படுத்துகிறார் இப்புலவர். உடலில் உயிரிருந்து உணவு செய்யும் ஓராசை, அடரும் பிணிதீர்க்க அபிஷேகம் ஓராசை, வெயிலுக்கு ஓர் நிழலை விரும்புவதும் ஓராசை, துயிலுதற்கு நல்ல நிலம் சூதானம் ஓராசை, தாகத்துக்குண்ணும் ஒரு தண்ணீரும் ஓராசை, நாகத்துக் கஞ்சி நடப்பதுவும் ஓராசை, அரித்தவிடன் சொரிதரு அற்பசுகம் ஓராசை, பிரித்தவல சாஸ்திரங்கள் விளம்புவதும் ஓராசை, கரடி புலி யானை கண்டு அஞ்சுவதும் ஓராசை, சிறகுதடி கொண்டு உயிரை கொல்லுவதும் ஓராசை, இடறுவரும் மீதனவே எண்ணுவதும் ஓராசை, படரு பயிர் போகம் பண்ணுவதும் ஓராசை, எப்போது மண்ணில் இருப்பதுவும் ஓராசை, ஒப்பாத பெண்களையும் உறவு செய்யும் ஓராசை, கண்ணல் சென்னல் இட்டு கருதுவதும் ஓராசை, பொன்னும் வெள்ளி தேடி புதைப்பதுவும் ஓராசை, நாடாளும் செங்கோல் நடத்துவதும் ஓராசை, மாடாடு தேடி மகிழ்ந்திருப்பதும் ஓராசை, புலைகொலைகள் செய்ய பொருந்துவதும் ஓராசை, மலைகடல்கள் ஏறி மருவுவதும் ஓராசை, மெய்மறந்து பொய்யுரைக்க விரும்புவதும் ஓராசை, நெய்பால் தயிரென்று நினைப்பவதும் ஓராசை, வெளிதாண்டியே கவனம் விளையாடு ஓராசை, அழியாமற் கற்பம் அருந்துவதும் ஓராசை, மனைதோறும் பிச்சை வாங்குவதும் ஓராசை, புனலாடவென்றும் போவதும் ஓராசை, ஒடுக்கமது குகையில் ஒடுங்குவதும் ஓராசை, எடுக்கும் பல கோலம் எடுப்பதும் ஓராசை, இந்த மட்டும் ஆசை இருக்குதுகான் இவ்விடத்தில், அந்த ஆசை தன்னில் அதிலும் ஒரு பேராசை, தம்பியர்க்கும் எந்தனுக்கும் தானே தவிட்டாத எம்பெருமாள் ஆசை என்றால் எங்கள் மனதிலுந்தான் அளவற்ற ஆசையது அன்னமே எங்களுக்கு, களபமணி மார்பனையோ கண்டாற் துயர் தீரும், ஆசையது தீரும் அச்சுதனை கண்டாக்கால் நேசமுடன் மகிழ்ந்து நெடுமால்தனை தொழுவோம் என்று தன்மார் சொல்ல இன்பமுடன் அன்னமுந்தான் நன்றுதானே நன்று நன்மையுள்ள நன்மரென்று, மனங்கிழந்து பட்சி மரத்தை விட்டு கீழிறங்கி வனங்கடந்து நல்ல வைகுந்தன் தான் நோக்கி சென்று திரு மாலுடனே தெண்டனிட்டங்கேது சொல்வார், 110 100ஆய் உண்மையொரு தன்மையுமாய் மாற்றறிய பஞ்சவர்கள் மனத்தையெல்லாம் ஆராய்ந்து, எத்துயரம் வந்தாலும் ஏது பிழை வந்தாலும் அத்துயரந்தன்னை அணுவளவும் எண்ணார்கள், மாலே துணையென்று வருகிறார் பஞ்சவர்கள் என்று பாண்டவரின் ஆசை பற்றி பெருமாளுக்கு அறிவிக்கிறது அந்த அன்னப்பறவை. நன்றி.